அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்மோடு இருந்து ஐயம் வித் யூ கூட இருக்கிறது மட்டும் இல்லை, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், மல்டிஃபை பண்ணுவேன் சொல்கிற ஆண்டவர். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் திருச்சபைக்காக தந்திருக்கிறார். நம்ம ஜபத்தோடு எடுத்தோம். பொதுவாக நான் இது என்னுடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிட்டேன். 2023ஆம் ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் சந்ததியை பெருக பண்ணும் ஆண்டவர், உன் சந்ததியை திரளாக்கி மல்டிஃபை பண்ணுற ஆண்டவர், நீ உலகத்திற்கு ஒளியாயிரு என்று நம்மை சொல்லும் ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். ஒரு விசை கூட நாம் யாவரும் ஜெப நிலையில் இருப்போம். ஆவியானவரே, நீங்க வாங்கப்பா. பாவியான எங்களை கூட நீர் விடுதலை கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய கிருபையை தந்திருக்கீங்கப்பா. 2023ஆம் ஆண்டை முடித்து 2024ஆம் ஆண்டை காணவும், எனக்கு 64 ஆண்டுகளை காணவும் கிருபை செய்திருக்கீங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, நீங்கள் என்னோடு கடந்து வாங்க. இந்த பரிசுத்தமான இந்த வருஷத்துடைய முதல் ஆராதனையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தராகி ஆண்டவர் என்னோடு இருந்து என் சந்ததியை பெருக பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தின்படி நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் ஆயிருங்கள். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்ற வார்த்தையின்படி தகப்பனே எங்களை கூட நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. மற்றவர்களுக்கு இதோ இந்த கார்கில் நகரில் யூபிலி வெற்றி ஆலயம் அநேகருக்கு ஒளி உள்ள ஆலயமாய், அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிற ஆலயமாய், கடந்த நாட்களில் வெள்ளத்தின் போது 250 பேருக்கு உணவு கொடுத்தோம் தகப்பனே. அது எங்களுக்கு ஆசீர்வாதம் தகப்பனே. அந்த மக்களை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள் வெள்ளங்கள் ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, கஷ்டங்கள் ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பிரசனம் எங்களோடு வரட்டும் தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. கிடைத்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க பேசுங்க என்று அவரை நோக்கி பார்ப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, மாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிறவர்களுடைய இதயத்தின் தியானமும் சமத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல அதிகாலை வேளையில், இந்த வருஷத்துடைய முதல் நாளில், முதல் வேளையில் நாம் யாவரும் ஜெப நிலையிலிருந்து ஆண்டவரை துதித்து முதல் வருஷத்தை பெற்றுக்கொண்டோம். முதல் வருஷத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நான் முன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்பவுமே ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஜிஎல் மூடி, இன்னும் அநேக மிஷனரிகள், பெர்ஜன், இப்படி மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய ஃபவுண்டர் சார்லஸ், இப்படி அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணுறப்போ பென்னிகின், பில்லிகிராம், இவங்கெல்லாம் ஒரு பெரிய செய்தியாளர்கள். இவங்க எந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தி கொடுத்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் குறைஞ்சது ஒரு 100 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு 1000 பேர் மனம் மாறுவாங்களாம். ஒரு 2000 பேருக்கு சுகம் கிடைக்குமா. நடக்க முடியாதவர்கள், மரித்த படுக்கையில் வருகிற மக்கள், கேன்சர் பேஷண்ட்டு, இப்படிலாம் பயங்கரமான ஒரு ஹீலிங் கிடைக்குமா. பில்லிகிராம் 1975 சென்னைக்கு நம்முடைய இசிஐயுடைய அந்த செமினரியில் மீட்டிங், பெரிய மீட்டிங் நடத்தினாங்க. நிறைய கூட்டம். 1975 அந்த ஒரு கோட்டை அவுத்து போட்டு அந்த கோட்டு யார் மேலே போடுதோ அவங்களுக்கெல்லாம் ஹீலிங்ஸ் கிடைச்சது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் பில்லிகிராமை ஆண்டவர் கேட்குறப்போ, நீ அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக மாற போறியா இல்லை 2 ஊழியத்தை செய்ய போறியான்னு கேட்டாராம் பில்லிகிராம்கிட்ட. பில்லிகிராம் சொன்னாராம், நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக மாறலை, உம்முடைய நாமத்தை உலகிற்கு அறிவிக்க போகிறேன்னு சொன்னாராம். அமெரிக்கா ஜனாதிபதிக்கு எவ்வளவு பவரோ அதை விட பல மடங்கு 100 மடங்கான பவர் பில்லிகிராமுக்கு இருந்துச்சான். உலகத்தில் எந்த திசையில் போய் பேசினாலும் பில்லிகிராம் பேசுகிறாருன்னா பெரிய கூட்டங்கள், பெரிய மனமாற்றங்கள், நிறைய மக்கள் ஆண்டுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, நிறைய மக்கள் கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தி வந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஹீலிங்ஸ் அவர் மூலம் வந்துச்சு.
பில்லி கிரஹாம். அவர் தமிழ்நாட்டில் பல பகுதிக்கு நம்முடைய டோனாவூர் கூட கடந்து போயிருக்கிறார். அங்கே ஏவி கர்மேல் மைக்கேல் அம்மையாருடைய அந்த இடத்திற்கு அந்த அம்மாவை கூட பார்த்து பேசியிருக்கிறார். ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அந்த டோனாவூரில் பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்கள், அந்த தேவதாசிகள் என்று சொல்லப்படும் பெண்கள் மத்தியில் போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 1970 சென்னையில் பேசியிருக்கிறார். ஒரு முறை இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த பில்லி கிரஹாம் ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு போனாராம். அமெரிக்காவில் கார் ஓடுறப்போ அந்த லிமிட் ஸ்பீட் இருக்குது. ஒரு ஸ்பீடுக்கு மேலே ஓட்டினா ஒரு கிலோ எத்தனை மைல் ஸ்பீடு அதிகமாகுதோ 40 மைல்லாம் கட்டுப்பாடுனா அவங்க 45 மைல் போனால் 5 2 $10 ஒரு மைலுக்கு $2 ஃபைனா. ஆனால் எங்கே போனாலும் இன்னைக்கு கேமரா டிராஃபிக்கில் வச்சுருக்கிற மாதிரி தப்பு பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல சிக்னலில் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஃபைன் பண்ணுறோன்னு உடனே செல்லுக்கு மெசேஜ் வந்துடும். ஏன்னா இந்த நம்முடைய ஆர்சி புக்கில் நம்முடைய செல் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் போட்டோன்னே அந்த வண்டி நம்பரை போட்டோன்னே அந்த ஆர்சி புக்குடைய பெயர் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாம் சொல்லிடும். அதுக்கு உடனே அடுத்த நிமிஷம் வந்துடுது. இன்றைக்கி நிறைய இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாலாம் வந்திருக்கு. இது ஃபாரினில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில், அமெரிக்காவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்துருச்சு. நான் சொல்வது இது 30 ஆண்டு 35 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்போவே அமெரிக்காவில் வந்துருச்சு. அவருக்கு ஃபைன் கட்ட சொல்லி டிராஃபிக் யாரங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஐ எம் த பில்லி கிரஹாம் மெயின் பிக்சர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஃபைன் கட்டுங்கன்னு அந்த போலீஸ் ஃபைன் கொடுத்துட்டாங்க. ஃபைன் கொடுத்துட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறார். கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜி பில்லி கிரஹாமை பார்த்தோன்னு எழுந்து நின்றுட்டாராம். எழுந்துனாலும் வேறு வழியில் அவர் நீதிபதி, அவர் உட்கார்ந்து தான் அதில் பதில் சொல்லணும். அவர் உட்கார்ந்து, சார் ஐயா நீங்கள் உங்களுடைய காரை வேகமாக ஓட்டினீங்களா? ஓட்டினோம். இவ்வளோ மைல் எங்களுக்கு சொல்லுது, ஒரு மைலுக்கு 2 கிலோமீட்டர் $2 ஃபைனு. நீங்கள் இத்தனை மைல் அதிகமான ஸ்பீடு ஓட்டியிருக்கீங்க, அது உண்மைதானா? உண்மைதான். நீங்கள் இவ்வளோ ஃபைன் கட்ட வேணும்னாராம். சரிங்க நான் கட்டுறேன்ட்டார் பில்லி கிரஹாம். ஆனால் இறங்கி அந்த ஜட்ஜியை அவருக்கு ஃபைன் கட்டினாராம். ஜட்ஜியை ஃபைன் கட்டிட்டு கீழே இறங்கி அந்த பணத்தை ஜட்ஜியை கட்டிட்டு அவருக்கு டிஃபனும் வாங்கி கொடுத்து விட்டாராம். ஒரு இட்லி தோசை காஃபிலாம் வாங்கி கொடுத்தேன். நம்ம ஊரில் டிஃபன்னா இட்லி தோசை காஃபி, அவங்க ஊரில் ப்ரெட்டு ஆம்லேட்டு இல்லை சாண்ட்விட்சு அப்படி இருக்கும். அந்த சப்வேயில் போனால் ப்ரெட் வகை பல வகை இருக்குல்ல, அதே மாதிரி ப்ரெட் வகை ஏதோ ஒன்று அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருக்கலாம், டின்னரோ டிஃபனோ. அந்தளவுக்கு அவர் ஆண்டவருக்கு உதவி செய்தாரா. இதே தான் ஈசாக்கு பாருங்க. அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தான். விதை விதைப்பு என்பது கடந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா குளங்களும், ஒரு சில குளங்கள் உடைந்து விட்டது. உடைந்த குளங்கள் இந்த தண்ணீர் பெறுகிறதால் தோட்டங்கள் நம்ம பெரிய தண்ணீர், அந்த செடியெல்லாம் கெட்டு போச்சு, விளையல. அந்த குருத்துக்கு மேலே ஒரு நாள் தண்ணி நின்னா நெல் செடி அவுட் ஆகிடும். குருத்துக்கு மேலே பல அடிகள் தண்ணி நின்னதால நிறைய தோட்டங்கள் அது கிட்டத்தட்ட 60 விழுக்காடு பாதிப்பு. ஆனால் அந்த பெலிஸ்தருக்கோ அங்கே இருக்க அமேலியருக்கோ வருமானம் இல்லை. ஈசாக்கு விதை விதைக்கிறப்போ 100 மடங்கு ஆசீர்வதித்த தகப்பன். சங்கீதம் 126 சொல்ற, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். அவன் அள்ளித்து விதையை கண்ணீரோடு விதைக்க போறான். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற தகவல் சங்கீதம் 126 சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு மூட்டை நெல் போட்டா ஒரு மூட்டை நெல்லையை முளைக்க வச்சு அதை நாத்து பாவி ஒரு மூட்டையை கொண்டு 10 ஏக்கர்ல நடுவாங்க. 10 ஏக்கர் நடுறப்போ அதை 100 மூட்டை 110 மூட்டை 120 மூட்டை நெல் வரும். அதுதான் டெவலப்மெண்ட். அதுதான் அந்த இடத்துல பாருங்க, ஈசாக்கு விதை விதைக்கிறார். ஈசாக்கு விதை விதைக்கிறப்போ கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம், 100 டைம்ஸ் மல்டிஃபை பண்ணாராம். ஒருவேளை ஆண்டவர் யாரை நினைக்கிறாரோ அவரை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஆண்டுடையக்காக யார் காத்திருந்தாங்களோ அவரை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஈசாக்கை உயர்த்துவதற்கு ஒரு நல்ல குவாலிட்டி என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அது எல்லா கல்யாண வீட்லையும் வாசிப்பாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50-60 இதில் முதல்ல ஒரு 10 வசனங்கள் இதெல்லாம் வாசிப்பாங்க. ப்ரிப்பரேஷன், கொடுக்கறது வாங்குறது. அந்த ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் பொண்ணு பார்க்க போறாங்க, கூட்டிட்டு வராங்க. பொண்ணை பார்த்தோன்னே அந்த அம்மா அந்த ரெபேக்காள் ஒட்டகத்தில் நடந்து வரப்போ அந்த வீட்டு வேலைக்காரர் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வராரு. ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரப்போ தூரமாக ஒரு மனிதர் மாலை நேரத்தில் நடந்து வராரு. நடந்து வரப்போ ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதை ப்ரிப்பேர் பண்ணாதால அந்த வசனங்களை என்னால் சொல்ல முடியல. அந்த பின்பகுதியில் பாருங்க, அந்த நடந்து வர்றாரு. அப்போ ரெபேக்காள் கேட்குறாங்க, அந்த ஒட்டகம் ஓட்டுற அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனை பார்த்தா அதுவும் அந்த மனிதர் யார்? அந்த மனிதர் யாருங்கிறப்போ அவர் சொல்ல, அவர் தான் என்னுடைய எஜமான், என்னுடைய கணவர்,
என்னுடைய எஜமானுடைய மகன் உனக்கு கணவராக போறான்னு சொல்றார். உடனே அந்த அம்மா ஒட்டகத்தை இறங்கி நின்று முக்காடு போட்டு அவரை வணங்கிச்சான். இன்னைக்கு புருஷனை பேர சொல்லி கூப்பிடுறாங்க, இல்லை டேய் போடா வாடாங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயிடுச்சு. இருந்தாலும் மரியாதை கொடுக்குற நிறைய பெண்கள் 199 பேர் இருக்காங்க. பேர் சொன்னாலும் மரியாதை நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்படி அந்த அம்மா முக்காடு போட்டு, முக்காடு என்பது பெண்களுடைய அழகே தலைமுடி தான். அந்த தலைமுடியினால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை அந்த பாவியான பெண் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் துடைக்கிறார். அந்த பெண்ணுக்குடைய தலைமுடி அதுதான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வர்றப்போ நீ முக்காடு போட்டுக்கோ, ஆண்டோடைய சன்னிதானத்தில் வா, ஏன்னா ஆண்டவர் பெரியவர், வல்லமை உள்ளவர், நீ முக்காடு போட்டு ஆண்டோடைய சன்னிதானத்தில் வரணும்னு சொல்றாங்க. பெண்கள் தலையில துணி போட்டு மூடணும். இன்னும் பவுலடிகள் சொல்றாங்க ஆண்கள் மூடக்கூடாது, அவருக்கு மகிமை உள்ள சிங்காசனம் ஆண்கள் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஐயருடைய துணைவியார் தான் தலைமுடி போடாம கம்மின்னு வாங்குவாங்க. நீங்க கவனிங்க, ஐயருடைய துணைவியார், ஊழியக்காரருடைய துணைவியார் தான் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கடவுளுக்குடைய பயம் அவங்ககிட்ட இல்லை. ஒருவேளை நம்ம கடவுளுக்கு பயந்த மக்களை ஆல்டர்ல வந்து கம்மின்னு வாங்கணும்னா நிச்சயமா முக்காடு போட்டு தான் வரணும். தலையை 2 பக்கம் அவுத்து போட்டு வரக்கூடாது. ஏன்னா அது மகிமை. இது பவுலடிகள் தெளிவா சொல்றாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, முக்காடு போட்டு அவரை வணங்குறாங்க. கேட்கிறப்ப அந்த அம்மா கேட்டு சொல்றாரு, மாலை நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள போறாரு, ஆண்டவர் சன்னிதானத்தில் காத்திருக்க போறார். ஒருவேளை ஈசாக்குடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம்னா கர்த்தருக்காக காத்திருந்தா, கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் படைந்து கழுகையை போல செட்டிலைத்து நடப்பார்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருக்கு. ஒருவேளை நான் கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 34 சொல்றாங்க, நீ கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்றாரு. 37 சொல்றாங்க, ஆண்டவருக்காக வெயிட்டிங் டு த ஆண்டவர். நீ நிறைய வசனங்கள்ல நீ கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், மெட்ரோ ஸ்டேஷன்ல மெட்ரோக்காக காத்திருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயிலுக்காக காத்திருக்கிறோம். ஆனா இங்க வந்தோன்னே என்ன நினைக்கிறோம், சீக்கிரம் செய்தியை முடிங்கப்பா, சீக்கிரம் பாட்டை முடிங்கப்பா, சீக்கிரம் வேலை இருக்கு இன்னும் சொல்றாங்க. அதனால எனக்கு 2 சர்வீஸ் நிறைய கோயில்ல நடக்கு. முதல் சர்வீஸ் ஷார்ட் சர்வீஸ்ன்னு பெயரு. 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:15 முடிஞ்சிடும். அடுத்த சர்வீஸ் 8:30 ஆரம்பிச்சு 11 முடியும். நிறைய பேர் 7:30 ஆரம்பிச்சு 8:15 வருவாங்க. ஓல்டேஜ் நிறைய வருவாங்க. ஒரே ஒரு ஓல்டேஜ்ல கேட்டேன், எங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், நீங்க என்ன எதுக்காக 7:30 மணி 7 மணி சர்வீஸ் ஷார்ட் சர்வீஸ் வருவீங்க? இல்லைங்க, 8:15 சர்வீஸ் வந்தால் மெசேஜ் ஒரு 45 நிமிஷம், அறிவிப்பு ஒரு 35 நிமிஷம், ஐயர் அறிவிப்பு ஒரு 20 நிமிஷம், இதுவே போயிடுது டைமு. அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துட்டு நீங்கள் திரும்பி டியூட்டிக்கு போவீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னாரு. அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க வீட்டில்னா, வீட்டில் போய் நாடகம் பார்ப்பாங்க. இப்போ நாடகம் பார்க்க எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோம்? வீட்டில். ஆண்டுடைய சன்னிதானத்தில் யாரும் காத்திருக்க நிற்கிறது இல்லை, வெயிட் பண்ணுறதில்லை. ஏன்னா வேகமான உலகம். ஆனா கடவுள்கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ, ஈசாக்கு கடவுள்கிட்ட காத்திருந்தார். அதனால அவருடைய தேசத்துல அவர் 100 மடங்கு அவருக்கு ஆசீர்வாதம். அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ, ஆண்டோடைய சன்னிதானத்துக்காக காத்திருக்கிறப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை இந்த வருஷத்துடைய முதல் நாளில் வந்திருக்கிறோம், நம்ம கர்த்தர்ட்ட காத்திருக்கிறப்போ, ஈசாக்கு மாலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் வெயிட் பண்ணார், முழங்கால நின்னாரு. அவர் முழங்கால நின்னதில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுல பாருங்க, அவர் போய் துறவு வெட்டுறாரு. அமலேக்கர் வந்து மூடி போட்டுட்டான். அங்க வந்து இன்னொருத்தர் ஏதோமியர் வந்து மூடி போட்டுட்டாங்க, ரெகோபத் வந்து மூடி போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த 4-5 பேர் அதுல லைனா வருது. அப்பதான் ஈசாக்கு மன முடிவாயிரான், வேதனைக்குள்ள. யாராவது தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், பைபிளை பார்க்காம. ஏசேக்கு சித்தானா, ரெகோபோத், அதுக்கு முன்னால பாருங்க கேராகின், அதுக்கு முன்னால பெலிஸ்தர். பெலிஸ்தர் 13ஆம் வசனம், கேராகு 17ஆம் வசனம், எசேக்கு 20ஆம் வசனம், 21 சித்தானா, 22 ரெகோபோத். அங்கிருந்து பெயர்சபாக்கு போயிட்டார். பெயர்சபா என்பது அவங்களுடைய தாய் வீடு. பலியிட்ட பிறகு ஆபிரகாம் பெயர்சபால போய் குடியிருக்கிறார். அவங்க அப்பா ஊரு, அங்க ஊருக்கு போயிட்டார். வருத்தத்தோடு போயிட்டார். 100 மடங்கு ஆசீர்வதிச்சாரு, அவனுக்கு ஆதரவா இருந்தாரு. ஆனா இங்க இந்த மக்களுடைய தொல்லை இருந்துச்சு, பிரச்சனை, லோக்கல் பார்ட்டியோட பிரச்சனை நிறைய இருந்துச்சு, சமாளிக்க முடியல.
ஒருத்தன் வந்தாரு பரவாயில்ல, 5-6 பேர் வர்றான், தொல்லை பண்றான். ஏன் ஊரு போடாங்கிறான். சரி, சொந்த ஊருக்கு பெயர்சபாக்கு போயிட்டான். அன்று பெயர்சபால போய் அவர் படுத்திருக்கிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அன்று அவன் எவ்வளவு மன ஒடிவா இருந்திருப்பான். நெல் விற்க போன, உப்பி விற்க போனாங்க, காத்து அடிச்சதுங்க. உப்பு விற்க போன, மழை பெஞ்சிருச்சுங்க. நான் எந்த வேலை போட்டாலும் லாஸ் ஆகிடுதுங்க. இப்போ மழை வந்ததால நான் பெரிய லாஸுங்க, நிறைய நஷ்டங்க. வெயில் அடித்ததால பெரிய நஷ்டங்க. நான் இதை ஆரம்பித்தேன், எல்லா விலையும் விழுந்துட்டுங்க. விலையெல்லாம் மாறி போச்சு, இவ்வளோ ஸ்டாக் ஆகி போச்சு, இவ்வளோ லாஸு. ஒருத்தர் சொல்கிறார், 100 ஏக்கர் இடம் வச்சிருக்கிறார், மஞ்சு விலையில் களக்காடு பக்கத்தில். வாழை பயிரிடுறார். 100 ஏக்கரில் பெரிய வாத்தியார். 2.25 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது, ப்ரொஃபஸர். வருஷத்தில் இதோட காத்தடிக்கும், 25% வாழை விழுந்துடும். கவலைப்படவே மாட்டார். 100 வாழை, 25 வாழை விழுந்துட்டு இப்போ 75 வாழை தான் இருக்குது. 100 வாழைப்பழம் தேவை, 75 வாழைப்பழம் தான் இருக்குது. 110 பழத்துக்குரிய விலையை 75 பழத்திலே கிடைச்சிருமா? அவர் உளுந்த வாழையை பற்றி கவலை இல்லையா? அவர் விற்கிற அன்னைக்கு அது விலை கூடிருமா? அந்த பழத்தோட டிமாண்ட் வந்துடும். ஏன்னா காத்தடிச்சதில் அவ்வளோ அடி வந்துட்டு, அதனால காத்தடிக்காதவங்க கவலைப்படுறதில்ல, வாழை கீழே விழுந்துறதால கவலைப்படலான்னு சொல்றார். பிராக்டிக்கல் லைஃப்ல அவர் விவசாயத்துல சொல்றார், அதனுடைய டெவலப்மெண்ட் இன்னொரு இடத்துல ஆண்டவர் நஷ்டத்தை ஈடுகட்டி கொடுத்து விடுவார். ஏன்னா அவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. அது அவர் செய்து நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார். அந்த நன்மைக்கான காரியம் இந்த முதல்ல பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் வசனத்துல, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர்வனை ஆசீர்வதித்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விரித்தெறிந்து மகா பெரியவனானான். கிரேட் மேனானான், ரொம்ப பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒருவேளை நம்ம வளர்ச்சியை பார்த்து இந்த சமூகம் புரட்சிக்கோ பொறாமை கொள்ளுது. ஆனா ஈசாக்கு கவலைப்படவே இல்லை. அவங்க ஊர்ல போய் அவர் உட்கார்ந்துட்டார், டோன்ட் வரின்ட்டார். ஏன்னா கடவுளுடைய வாக்குத்தத்தம் நான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் நிமித்தம் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை பார்த்தா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அவர் பலியிடுறப்ப அங்களுடைய அந்த பிளெஸிங் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை டெவலப் பண்ணுவேன், மல்டிஃபை பண்ணுவேன். 1 2 2 2 2 4ங்கிற மாதிரி 5 8 40 6 8 48ங்கிற மாதிரி 5 1 55 6 1 66 7 1 77ங்கிற மாதிரி உன்னை நான் டெவலப் பண்ணுவேங்கிறார். அந்த டெவலப்மெண்ட் கதை நம்பிக்கையோடு அவன் படுத்திருக்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து மட்டும் இல்ல, யாரெல்லாம் அவனை விரட்டினாங்களோ அவங்க சொல்றாங்க, யூ ஆர் ஏ பிளஸ் ஃப்ரம் லார்ட், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாரெல்லாம் நம்மளை விரட்டுறாங்களோ அவங்க சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். லார்ட் வித் யூ, ஆண்டவரோடு இருக்கிறார். கடவுள் சொன்னது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல, நமக்கு எதிராளியை சொல்றான், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தகப்பன் சொல்றாரு. ஒருவேளை இதற்கு காரணம் என்ன? ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நான் முன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிய ஆண்டவற்ற, நாம் என்னை பெருக பண்ணுங்கப்பா, நீங்க என்னோடு வாங்கப்பா. நீங்க ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10 நிமிடத்திலிருந்து நியாயமா நம்ம விட்டு கடந்து போன அருமையான கிறிஸ்டோபர் சந்திரன் சொல்லுவார், உபதேசியார்னு சொல்லுவோம், 10% கடவுளுக்கு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறப்போ இந்த 2023 உங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போற, உங்க ஆடு மாடு திரளாய் பெருக பண்ண போகிறார். அவர்கள மேல பொறாமை கொள்ள போறாங்க. அதுதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு, கண்டினியூ டு தி பிரேயர். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியுமான்னு, எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியாது. இப்ப நம்ம புஷ்பராஜ் நம்ம கேட்கிறார், எப்படி எங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு பைத்தியகாரத்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் மனசுல அப்படி ஒரு கவலையில் அவரோட ட்ரிங்கிங் அவரோட ஃபிளாஷ்பேக்ல போய்கிட்டு இருக்கிறார். உண்மைன்னு கேள்வி சொல்லுவார்.
எப்படிடா எப்போதும் ஜெபம் பண்ண முடியும்? ஊழியக்காரங்களுக்கு தான் அவ்வளோ கேள்வியெல்லாம் வரும், வேற யாருக்கும் மக்களுக்கு வராது. நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஊழியக்காரங்க தான் 100 கேள்வி. என்ன குருடா விடுறாங்க போய் நின்றுக்கிட்டு, மைக்கு கிடைச்சா மைக்க கொதறிடுறிய, வேற வேலை இல்லையான்னு ஊழியக்காரன் தான் ஊழியக்காரனை திட்டுவான். அவனுக்கு தான் அவன் குறைய தெரியும். இதுதான் ஊழியக்காரனோட தனித்தன்மை. இப்படி அவர் கேள்வி கேட்டு வந்தாருன்னா, ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போனார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. என்னப்பா சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். என்னங்க நீங்க என்னங்க பாத்ரூம்ல இருக்கப்போ ஜெபம் பண்ண முடியுமா? குளிக்கிறப்போ ஜெபம் பண்ண முடியுமா? தூங்குறப்போ ஜெபம் பண்ண முடியுமா? சாப்பிட்றப்போ ஜெபம் பண்ண முடியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் சந்தோஷம். என்னங்க இது கதை விடுறிய, குருடா விடுறிய? பைபிள்ல ஏதாவது ஒரு பவுலடியை எழுதிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு எல்லாரும் எல்லாம் வந்து ஊழியக்காரங்களாம் கேட்டாங்க. அப்போ ஒரு அங்க அம்மா வேலைக்காரம்மா பாத்திரம் கழுவுறது பெருக்கிறது இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மா எப்போதும் ஜெபம் பண்ண முடியும், ஏன் ஜெபம் பண்ண முடியாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணலாம்னுச்சு. எப்படின்னா பெருக்கிறப்பும் தோத்திரம் சொல்லு, நடக்கிறப்பும் தோத்திரம் சொல்லு, உட்கார்ந்துருக்கப்போ தோத்திரம் சொல்லு, நடக்கிறப்போ தோத்திரம் சொல்லு, நீ வண்டி ஓடுறப்போ தோத்திரம் சொல்லு, நீ வியாபாரம் பண்றப்போ தோத்திரம் சொல்லு, தோத்திரம் சொல்லிக்கிட்டே வியாபாரத்தை பண்ணு, ஆண்டோட்ட ஒப்பு கொடு, ஆண்டோட்டை எப்பெல்லாம் ஒப்பு கொடுத்து போறியோ அப்பெல்லாம் ஆண்டோர் உயர்த்து மாண்டவர்னு அந்த அம்மா சொல்லிச்சான். இந்த ஊழியக்காரங்க எல்லாம் வெக்கப்பட்டு போனாங்களாம். நீங்க வாழ்க்கையில எப்பவுமே அந்த ஈசாக்கை போல உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ நீங்க ஜெபித்து பாருங்க, இந்த ஆசீர்வாத வார்த்தை எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு நீங்க சிந்திக்க முடியும். கர்த்தர் என்னோடு இருந்திருக்கிறாருங்க. ஐயா, நான் வண்டி ஓட்டிக்கிட்டே போனேன், ஒரு கிறுக்கு பையன் வந்தான், ஆனா என் வண்டி எப்படித்தான் நின்றுச்சுன்னு தெரியல, ஆண்டவரே தப்பிச்சார். தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு ஹைவே இப்பதான் முடிய போகுது. போன வாரத்துக்கு முந்தின வரை எங்க டிரைவர் ஓட்டுறார், 110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்றாரு. ஒருத்தன் கை காட்டிக்கிட்டு அவன் வந்துகிட்டே இருக்கான், அவன் ஆறு அடிச்சுக்கிட்டு இருக்கான். 5 கிலோமீட்டர் ஆறு அடிக்க, அவன் ஆறு அடிக்கிறத நான் கையை காட்டிட்டேங்க. ஒரு செகண்ட் கூட இல்லை, அவன் தூக்கி இருப்பான், ஸ்பாட் அவுட் ஆகிருப்பான். என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டிருக்கோம், பல மணி நேரங்கள் பதட்டம். ஆனா முடிச்சுட்டான்னு நினைச்சிட்டேன், தூக்கிட்டான்னு நினைச்சிட்டேன். ஃபுல்லா ரைட் வந்துட்டான், பைக் பக்கத்துல. அவன் அவுட்டுன்னு தான் நினைச்சு நின்றான்னு, ஆனா உழல. இதுதான் ஆண்டவர் நம்மோடு ஒரு ஆண்டவர். அவன் உனக்கு முன்னால போறாரு, உனக்கு பின்னால வர்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும், அதுதான் சொல்றாங்க. ஏசாயா 44:22 21 வாசிங்க. ஏசாயா 44:21 வாசிங்க. யாக்கோ, நீ இவர்களை நினை. Remember me, you are my son, I am protect you, I do not forget you. நான் உன்னை மறக்கிறது இல்லை. அதுதான் ஏசாயா 54 சொல்றாரு, இம்மைப்பொழுது கைவிட்டேன். ஒரு செகண்ட்ல நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்குங்களா. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷன் அவங்க டிரைவர் 4 மணி நேரம் போலி கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கணும். ஒரு 1,00,000 ரூபாய் எனக்கும் செலவாயிருக்கும். அந்த நேரத்தில் பெரிய கஷ்டம், மனதளவில் அமைதி. அது மட்டுமல்ல, அவன் விழுந்து கீழே விழுந்து ஏதோ இந்த குடும்பங்கள் பாழாயிருக்கும், நடு ரோட்டில் வந்திருக்கும் குடும்பங்கள். அந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம். ஆனா அப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாமல் நம்மை பாதுகாக்க கொள்ளும் ஆண்டவர். அதுதான் லார்ட் வித் அஸ். அதுதான் மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். லார்ட் வித் அஸ், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் ஒரு காலம் கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கைவிடுறதில்லை. பொதுவாக உனக்கு விரோதமா எத்தனையோ ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. உருவாக்கப்படுற ஒரு ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் வராது. அவன் போனா மூடிட்டான், அவன் போனா மூடிட்டான். ஆனா அவன் கவலைப்படவே இல்லை. ஈசாக்கு நோ டோன்ட் வரி, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவர் கவலைப்படவே இல்லை, ஒரி பண்ணவே இல்லை. நிம்மதியா வீட்டுல போய் படுத்து தூங்கணும். எழுப்பி பேசுறார் ஆண்டவர் அங்க. அதுதான் அதுல ஸ்பெஷல். அது மட்டுமல்ல, எழுப்பி பேச அவனுக்கு விரோதிகள் யாரெல்லாம் அவன் கணத்தை மூடினானோ, யாரெல்லாம் அவனுக்கு உதவி பேசினான், நான் வித் யூ, ஆண்டவரோடு இருக்கிறார். யூ ஆர் ஃப்ரீ திஸ் ஃப்ரம் God. நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொல்றாரு. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்துக்கு ஏற்புடையவர்களாய், ஈசாக்கை போல ஒரு ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம எப்பவுமே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறப்போ
எங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தாயார், என்னுடைய சித்தி, என்னுடைய அப்பா, ஒருவேளை என் மனைவி ஜெபித்து கொண்டே இருக்கிறவங்க, அவங்களுடைய தாயின் தகப்பனை எப்பவுமே ஜெபிக்கிறவர்கள். ஜெபம் தான் அவங்க வாழ்க்கை. அந்த ஜெபம் தான் இன்னைக்கு 64 வயது வரை எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாசமோசங்கள், கீழே விழுறோம். கீழே விழுந்த நேரத்தில் இடுப்பு உடைஞ்சிருக்காங்க, கை உடைஞ்சிட்டாங்க. நான் திடீர்னு வாக்கிங் போகிற கூட எத்தனை நாள் கீழே விழுந்துடுறேன், ஸ்லிப் ஆயிடுது. கார் ஏறுறப்ப கீழே விழுந்திருக்கேன், பைக்கிலேருந்து கீழே விழுந்திருக்கேன். ஆனால் இதுவரை என் எலும்புகள் இதுவரை என்னை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பவுமே நம்ம கைவிடவில்லை. எப்பவுமே நம்மளோடு கடந்து வந்து எல்லா நிலையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன். அவர் என்னோடு இருந்து என்னை மல்டிஃபை, ஒரு சந்ததியை திரளாக்கும் ஆண்டவர். ஒருவேளை அந்த ஆண்டவர் எப்போதுமே நம்மை கைவிடுறதில்லை. இந்த வருஷத்தை ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, நான் நன்றி சொல்லுவோமா? ஈசாக்கு போல எல்லாரும் சேர்ந்து, தூக்கம் வந்தவங்க இல்லை, எல்லாரும் சேர்ந்து, தூக்கம் வந்தவங்க வராதவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையில சொல்லுங்க போதும். அலையிலையா அலையிலையா அலையிலையா. பஞ்சாப்காரங்க ஒரு அலையிலையா சொன்னாங்க. ஐஎம்எஸ்ல 200 மிஷனரிகள் நாங்கள் டெடிகேட் பண்ணோம் பாளையங்கோட்டையில். பிஷப் கிறிஸ்தாஸ் தலைமையில். அவர் பிஷப்பாக இருக்கிறப்ப நான் அப்போ ஆர்டினேஷன் வாங்கலை. அப்போ பஞ்சாப்காரங்க அலையிலையா சொன்னாங்க, இவங்கெல்லாம் அலையில நீலாம் வேஸ்ட் அலையிலையான்ட்டான். அந்த அலையில அல்லேலூயா நான் சொன்னதுலேருந்து 5% தான். அதுக்கு முன்னாடி என்னால் சொல்ல முடியல. அப்படி ஒரு அலையிலையா சொன்னாங்க. அப்போ ஒரு அலையிலையா சொல்லுங்க அப்போ. ஏன்னா இந்த வெள்ளத்தில் நமக்கு நாசம் மோசம் இல்லை. 3 நாள் ஆண்டவர் உணவை கொடுத்திருக்கிறார். யாருடைய தயவு இல்லாமல் நம்மளே நம்ம சாப்பிட்டுக்கோம். இதுதான் பெஸ்ட். நான் தொலைத்தொடர்பு கொண்டேன். யார்கிட்ட? தங்க புஷ்பராஜ்கிட்ட. தங்க புஷ்பராஜ் கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்குள் வெளியில் இருக்கா, தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. அதுக்கப்புறம் என் ஃபோனும் டெத் ஆகிட்டா. அதுதான் உண்மை. 2 நாட்கள் சரி. அவங்க நாலேஜ் இல்லாமல் பேக்கரிக்கு போனேன். ஒரு 100 பிரெட்டு கொடுறான்னே. ஒரு 20 நாளைக்கு இந்த பக்கம் வராதிங்கன்னா டாட்டா சீவுன்னு உங்களுக்கு வந்ததுக்கு 3 பிரெட்டு ஓசியில் தானே எனக்கு 3 பிரெட்டு ஓசியில் கொடுத்து வெட்டி விட்டான். ஆனால் அப்புறம் விசாரிக்கிறப்போ நமக்கு அத்தனை நாட்கள் ஆண்டவர் உணவு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினது அல்லேலூயா அப்படின்னு சொன்னோம். ஒருவேளை நம்ம இப்போ ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்மோடு, அவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன் சந்ததியை, அவர் ஜெபம் பண்ணாதால அவர் சந்ததி 2 சந்ததி. அவர் ஈசாக்கை பற்றி எபிரேயர்ல நீங்க படிக்கிறப்போ சரி, அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் சரி, 2 பேர் அவருக்கு. நீங்க இன்னும் விசேஷமா யோசுவா 24 படிச்சீங்கன்னா விசேஷமா சொல்லுவாரு. ஒன்று ஏசா யாக்கோபு. யாக்கோபு கூடாரவாசி, ஏசா வன செஞ்சிருக்கவன். அதனால அவனுக்கு அவுட் ஆஃப், நீ வெளியே எடுத்துக்கோ, நீ உள்ளே எடுத்துக்கோ. அவரே சொத்துக்களை பிரித்து சண்டை போடாமல் விட்டுட்டு போயிட்டாரு. ஈசாக்கு ரொம்ப தெளிவா சொல்வார். அப்படிப்பட்ட ஈசாக்கு அந்த சந்ததியை பெருக பண்ணினார். ஒருவேளை அந்த சந்ததியை பெருக பண்ண ஆண்டவர் இந்த வாக்குத்தத்திற்கு நம்ம எப்படி கீழ்பண்ணோம்? நீ உலகத்திற்கு வெளிச்சங்கிற. எப்படி வெளிச்சம்னா, பல்கேரியா நாட்டில் மன்னவர் 3வது ஹென்ரின்னு ஒருத்தர் இருந்தாராம். 11ஆம் நூற்றாண்டில் பல்கேரியா நாட்டில் 3rd ஹென்ரின்னு இருந்தாராம். நல்ல சமூக பணி செய்யக்கூடியவராம், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராம். அவர் மகன் அரசனாயிட்டாரு. அவருக்கு அப்புறம் மகன் அரசான பிறகு அவனுக்கு ராஜா பதவி பிடிக்கல. எனக்கு வேண்டாம்பா, ராஜாவை நீயே வச்சுக்கோ, என்னைய விட்டு இந்த ராஜா பதவி விட்டுட்டு ஓடிடுறேன்னாராம். ஏண்டான்னு கேட்டா, இல்லை அது எனக்கு ரொம்ப ஒரு அமைதியா இல்லை, எனக்கு அமைதியா செய்ய முடியல, நிறைய மக்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைச்சாராம். அப்ப ராஜா சொன்னாரா, நீ ஏன் அதை கவலைப்படுற, நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், நீ ராஜாக்குரிய அந்த அரசாங்க அந்த ரூலிங் பவரையும் எடுத்துக்கொண்டு உன்னால் முடிந்த உதவி ஏழை மக்களுக்கு உதவி செய்யினாராம். அப்படி ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்தாராம். உதவி செய்ததால அவர் பெயர் என்னைக்கு நினைச்சான், இதுதான் ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒருவேளை நாம
உலகத்தில் இருக்கிறவரை மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளியாய் மாறணும். காந்தியடிகள் ஒளியா மாறினார்னா அவர் தன் வாழ்க்கையே பிறருக்காக அர்ப்பணித்தார். தனக்குன்னு ஒரு எதையுமே எடுத்துக்கொள்ளல. மக்களுடைய ஒற்றுமைக்காக, மக்களுடைய நல்ல மூளை வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். டாக்டர் அம்பேத்கரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. கிளாஸ் ரூம்குள்ள உடல, கிரவுண்ட்ல உட்கார்ந்து தான் படிக்கிறாரு. படிக்கிற பகுதி ரொம்ப கஷ்டம். ஆனா படிச்சு ஒரு கூட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால இன்று அம்பேத்கருடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஒருவேளை அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நீங்கள் நானும் பிறருக்கு ஒளி உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? பிறரை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிறருக்காக நாம் உதவி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அழகா நீதிமொழிகள் சொல்றார், ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாம எத்தனை ஏழைக்கு இறங்கிறோம்? இதுதான் ஒளி. லைட்டு இழுத்து வச்சா அந்த லைட்டு பிறருக்கு ஒளி. நமக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கரண்ட் இல்லை, இருட்டாயிட்டு ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியல. ஒருவேளை நாம் பிறருக்கு லைட்டாக மாறினா அந்த இருட்டு இல்லை, லைட்டாக மாறணும். நம்ம லைட்டாக மாறுறோமா? நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ? ஸ்டேஷனில் மெட்ரோவுக்கு போறீங்க, உட்கார்ந்துருக்கோம். முடியாத ஒருத்தர் வர்றார், அந்த இடத்த அவருக்கு எழுந்து இடத்த கொடுங்க. கண் தெரியாத வரார், அந்த ரோடை தாண்டி விடுங்க. இருவர் சண்டையிட்டு கொண்டு வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியை சொல்லி கொடுங்க. ஒரு அம்மா ஒரு பஸ்ஸில் போச்சு. அந்த அம்மா ரொம்ப குண்டு. அதுக்கு முன்னால் ஒரு அம்மா ஒல்லி அம்மா அந்த டிக்கெட்டில் வந்துச்சு. முந்தின ஸ்டாப்பில் ஏறிட்டு அந்த ஒல்லி அம்மா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாப்பில் ஒரு குண்டம்மா ஏறுது. அதுக்கு 3 டிக்கெட் வாங்கணும் நியாயமா, அந்த அளவுக்கு அகலமாக இருக்குது. அது சீட்டு, அது ஒரு ஆளுக்கு அந்த சீட்டு காணாது. அது உட்காந்துட்டு ஒல்லியம்மா தள்ளுங்குது. அது தள்ளிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் தான் தள்ளும், தகடுக்கு அப்புறம் போக முடியாது, ஒட்டி ஆகுது. அது இன்னும் தள்ளுங்குது. பின்னால் அந்த ஒரு அம்மா சொல்லிச்சு, ஏண்டி நீ தள்ளுற? உனக்கும் 5 ரூபா டிக்கெட்டு, அந்த அம்மாவுக்கும் 5 ரூபா தான் டிக்கெட்டு. உனக்கும் 50%, அந்த அம்மாவுக்கு நீ 50% இடத்துல உட்கார, அவ்வளோ வெளியே உட்கார சொல்லிச்சான். இந்த வள்ளியம்மா சொல்லிச்சான், இல்லைக்கா அடுத்த ஸ்டாப்பு டோல்கேட்டில் இறங்க போகிறேன், அதுக்கு ஏன் அந்த அம்மாட்ட போய் சண்டை போடணும் சொல்லிச்சான். இதுதான் வாழ்க்கை, விட்டு கொடுக்குற தன்மை, இதுதான் ஒளி. கணவன் மனைவி என்ன ஒருத்தரை புரிந்து கொள்ளுதல். யார் பெரியவங்கன்னு பேசுறதை விட ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல். கணவன் மனைவி ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். யாரும் படிச்சிருக்கலாம், யாரும் படிக்காம இருக்கலாம், 2 பேர்ல ஒருத்தர். ஆனா கணவனை புரிந்து கொள்ளணும், மனைவியை புரிந்து கொள்ளணும். 2 பேரும் ஒரு கோபம் இருந்தாலும், ஒரு நிமிஷம் கோபம் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் பேசிடணும். இதுதான் ஒளி, இதுதான் அன்பு. இந்த அன்பு வந்துட்டா நான் ஒளியாய் மாறி விடுவோம். அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம், எளிமையான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, இரக்கமுள்ள வாழ்வு சொல்லிட்டு, நீங்கள் உலகிற்கு உப்புன்னு சொல்லுவார் 13ஆம் அதிகாரத்துல. உப்பு என்பது சுவைக்காக கூட்டப்படுகிறது. உணவுல தேவையான அளவு உப்பு போட்டா உணவு நல்லா இருக்கும். அதிகமான உப்பு போட்டா உணவு நல்லா இருக்காது. குறைவான உப்பு போட்டாலும் உணவு நல்லா இருக்காது. அதே போல இந்த உலகத்திற்கு நாம் தேவையான மக்களாய் இருக்க வேண்டும், ஒளியாய் மாற வேண்டும், பிறருக்கு பயனுள்ள வாழ்வையாய். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் காந்தியை போல நம்ம பிறருக்கு ஒரு பயனுள்ள வாழ்வு, பிறருக்கு உதவி செய்கிற வாழ்வை நம்ம அர்ப்பணிக்கிறப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்ன பிரகாரமா நாம் பிறருக்கு ஒரு பயனுள்ள வாழ்வை கொடுக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும். ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவம்படி நம்ம நடக்கிறப்போ ஆண்டவர் இந்த 2024 நமக்கு பிரகாசமான ஒரு ஆண்டாய் மாற்றி தருவார். ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா?